நாராயண. ஜாதி நீதி குல கோத்ரதூரகம் நாமரூப குணதோஷவர்ஜிதம் தேசகால விஷயாதி வர்த்தியது பிரம்மதத்வமசி பாவயாத்மனே. ஜாதி நீதி குல கோத்திர காலம் எல்லாத்துக்கு வஸ்து தேசத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற சத்திய வஸ்து பரம்பொருள் பிரம்மம் நானுன்னு சொல்லி தியானம் பண்ணும், மனசில் சிந்தி அப்படின்னு 10 ஸ்லோகங்கள் தியானத்துக்கு அனுகுணமாக இருக்கிற போல் விவேக சூடாமணியில் சங்கரர் சொன்னார். இங்கே உன்னுடைய ஆசிரமம், ஸ்வஜாதி, ஸ்வகீர்த்தி, உன்னுடைய கீர்த்தி பேரு புகழ், அப்புறம் பல பல சொத்து இதெல்லாம் இருக்க. நீ ஆல்ரெடி பிறக்கும்போது ஏதோ ஒரு குலத்தில் பிறந்த, ஒரு ஊரில் பிறந்த, ஒரு பாஷை எல்லாம் இருக்கட்டும். ஆனால் குரு கிட்ட வந்து ஞானத்துக்காக நீ சரணாகதி பண்ணி இருக்கும்போது ஏதத் சர்வம் பரித்யஜ்ய, இதெல்லாத்துடைய சமேஷந்தான் அகங்காரம். My status, my job, my profession, my age, my health, my property, my children, லிஸ்ட் இப்படி போட்டுக்கிட்டே போங்க நீங்கள். மை என்னுடைய கேஸ்ட் எல்லாமே இதெல்லாம் மொத்தம் சேர்ந்து அகங்கார ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டி. நீ இதெல்லாம் ட்ராப் பண்ணாமே எப்படி எங்கே ட்ராப் பண்ணுறது? 2 இடம் இருக்கு. ஒன்று வந்து ஈஸ்வரனுக்கிட்ட இதெல்லாமே ஒப்பளிக்கணும், கொடுக்கணும். அப்புறம் குரு கிட்ட சமர்ப்பிச்சு இதெல்லாம் ஊட்டி கொடுக்கறது சௌரியமா? ஈஸ்வரனுக்கிட்ட பண்ணுறது சௌரியமானா, சௌரியமனுக்கிட்ட எல்லோரும் ஈஸ்வரன் தான் செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவர் நேராக பார்க்க மாட்டார். உங்களை போல் கண்ணுக்குள்ள கண்ணில் பார்த்து இப்படி எல்லாம் சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் அப்படி ஃபோட்டோ இருப்பார். நீ தான் சொன்னால் சொல்லுவேன், சொல்லலைன்னா சொல்ல மாட்டேன், நைவேத்தியம் வச்சா வைப்பேன். அவர் பார்ப்போம் ஒரு நாளாவது ஏதாவது கேட்டார், ஏன்டா நேற்றுக்கு நைவேத்தியம் வைக்கலைங்க, கேட்க மாட்டார். நேற்று கோவிலுக்கு ஒரு கேட்க மாட்டார், ஒன்றும் பேச மாட்டார். ஆனால் உனக்கு உள்ள கான்ஷியஸ் உன்னோட மனசில் உறுத்துது, நேற்றுக்கு பண்ணலை, அப்படியே நீயே சமாளிச்சுக்கிட்டு சில பேர் பశ్చాத்தாபம் வருத்தப்படுவான். இல்லைன்னா நம்ம வில் டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்லையோ, அதனால் அது சரி வராது. குழந்தைகள் 30 பேர் கிளாஸில் இருக்காங்க. டீச்சர் வந்து எல்லா போர்டு மேலே எழுதி புஸ்தகங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்கோ, நான் 1 hour கழிச்சிட்டு வரேன். எந்த குழந்தாவது பண்ணுமா? அது பண்ணல சரி, அமக்களும் பண்ணாமல் இருந்தால் சரி, குறும்பு பண்ணலாம். வி நீட் எ வாட்சர், வாட்ச்மேன் நம்மளை கவனித்து நம்மளை வடிகாட்டி நமக்கு ஒரு தேசிகன் வேணும். திசதி இது தேசிகா, ஹூ ஷோஸ் த டைரக்ஷன், வடிகாட்டுற. அவர் நேராக சொல்கிறாரா, சுற்றி சொல்கிறாரா? ஆனால் நீ குருவுக்கு முன்னாடி வந்தாச்சுன்னா யூ வில் பி ஸ்கேன்ட், யூ வில் பி ஸ்க்ரீன்டு. அங்கெல்லாம் ஸ்க்ரீனிங் ஸ்கேனிங் எல்லாம் பண்ணுறாங்களே, செக்கிங்கில் முக்கியமாக ஏரோப்ளைன் எல்லாத்துலையும் சில இடத்துல பண்ணு. அப்போ தானே நீ ஏதாவது தேவையில்லாததெல்லாம் அதெல்லாம் கேரி பண்ணுறன்னு தெரியும். இங்கே குரு எப்படி ஸ்கேன் பண்ணுவார் என்னன்னா, உனக்கு உள்ள அகங்காரம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ குண்டை, எவ்வளோ பலமாக இருக்குது, ராகத்வேஷங்கள், பொறாமை, நல்ல அந்த அசுர சைன்யம், இதெல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிகிட்டே இருப்பார். வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுறது போல். எப்படி? உபதேசம் மூலம்தான்.
நாம தான் இது எனக்கு தானே சொல்கிறாரு అని நமக்கு உள்ள அந்த சென்சிட்டிவிட்டி வரணும். கேட்க கேட்க வந்தவங்களுக்கு அப்படியே பாலிஷிங் நடந்துட்டுருக்கும். இங்கே பேசுறது அது போய் காதில் விடுறது கேட்குறான், பாலிஷிங், ஷைனிங், சிசிலிங் ஹேப்பனிங். அதனால ஏதத் சர்வம் பரித்தச்ச குருமேவ ஆசிரியேத், குருனே ஆசிரியிக்கணும். அப்படின்னா உன்னை மனசுன்னு நீ ஆசிரியிக்கக்கூடாது. உலகத்தில் சிலது ஆசிரிக்க வேண்டியது இருக்கு. வியாதி வந்தால் டாக்டர்னு ஆசிரிக்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்துக்கும் குரு எல்லாம் மருந்து கொடுக்க மாட்டார். ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க, அதுதான் சொல்லுவார் குரு. ஸோ மனசுன்னு உன்னை மனசு சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி மனசுன்னு ஆசிரிக்காது, குருன்னு ஆசிரி. முதல்ல என்ன சொல்கிறோம், பொதுவாக லோகத்தின் ஆசிரிக்காது, ஈஸ்வரனை ஆசிரி. ஈஸ்வரனை நிஜமாக ஆசிரிச்சிருந்தா, நிஜமாக ஹிருதயத்தில் இருந்து ஸ்ரத்தையோடு நீ பிரார்த்தனை பண்ணியிருந்தா, என்ன பிரார்த்தனை? நான் தான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறேன். வருஷம் முழுசா அந்த ஜான்வரி 1 கேட்டுகிட்டே இருப்பேன். அவ்வளோ கேட்டு எல்லாம் செஞ்சு ஜான்வரி 1 என்னதான் ஜனங்கள் ஜனானாம் வரி ஜான்வரி வரி தான். அடுத்தது என்ன கேட்கணும், அப்புறம் எப்படி போகணும், இதெல்லாம் நடக்கலையே. அன்றைக்கி பெரிய லிஸ்ட்டு கொடுத்தானே, என்ன தான் பண்ணார் இவர், எல்லாம் சாங்ஷன் பண்ணல. இன்னும் மறுபடியும் போயிட்டு இன்னொரு விதமாக ஸ்பெஷலாக இல்லை இன்னொரு சுவாமி ஏதோ ஒன்று வருஷம் முழுசாக வரி வரி பண்ணி. அதனால் அன்றைக்கி என்ன ஸ்டார்ட் ஆகிறது, ஜனானாம் வரி. என்னது என்ன வரி, எனக்கு இந்த வருஷம் நாளையிலேருந்து எதுவுமே கிட்டது நடக்கக்கூடாது, எல்லாம் நல்ல 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 நல்லா இருக்கணும். இப்படி கேட்டுகிட்டே இருக்கிறோம் தவிர, பகவானே நீ என்ன என் பிராரப்தத்துக்கு தகுந்த போல் கர்மத்துக்கு நீ என்ன கொடுக்குறியோ அது கொடுப்பே, அது உனக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நான் நடக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நீ எனக்கு எது நல்லதுன்னு நீ பண்ணு, எனக்கு நல்ல விதமான வழி காட்டு, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், மனசு நிம்மதி இருக்கணும், உன் மேலே பக்தி இருக்கணும் அனு சொல்லி கேட்குறோமா? வேறு லிஸ்ட் எதுவுமே சொல்லாமல் கேட்டிருந்தா அப்படி சில நாள் சில சமயம் உனக்கு பகவான் என்ன கிருபை பண்ணுவாருன்னா, என்ன மேலே இப்படி ஆதாரப்படுறதில்லை, நீ சாஸ்திர மாத மேலே ஆதாரப்படுன்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் உள்ள இன்ட்ரெஸ்ட் வரும். இப்படி தோணும். சாஸ்திரம் என்ன, இங்கே என்னமோ திருப்புகள் சொல்கிறாங்க, ராமா போர்டு மேலே எழுதி வச்சாங்கன்னு ஒரு நாளில் எப்படி பார்ப்போம், ஏதோ ஒன்றும். அப்படி சில பேர் கொஞ்சம் 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 பொதுவாக செய்கிற பக்தின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இது ஏதோ அந்த நாள் போகிறது, அங்கே உட்காருது, அதில் மனப்பாடம் பண்ணுறது, செய்கிறது, இப்படியெல்லாம் பண்ணுவான். இதுபோல் அதே ஒரு வழி காட்டுறது போல் தான். இல்லை விஷ்ணு ஏதோ ஒன்று விஷ்ணு சாஸ்திரநாமம், நாராயணம், இப்படி தான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்தியில் கொஞ்சம் உள்ளக்கு வருவான். அதுக்கப்புறம் அது அங்கே கூட நிறைய இன்னும் பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பண்ணி அகங்காரம் நிறைய பேருக்கு பலப்படும். நான் இதெல்லாம் படித்தேன், எனக்கு மனப்பாட்டம் இது தெரியும், அது தெரியும், நான் பார்க்காமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 4 இடத்துல எங்கெங்கே நடந்தாங்க எல்லாம் போய் சொல்கிறது, அப்புறம் 4 இடத்துல போய் அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறது, இப்படி சுற்றுறதுலையே இருப்பான். அப்படின்னு இன்னும் பகவானோட அனுகிரகம் பூர்ணமாக வரலன்னு அர்த்தம். அதில் ஒரு விதமான அகங்காரத்தோடு தான் அதில் ஈடுபடுவான்.
படித்தாச்சு, நீ வீட்டில் படிச்சுக்கோ, பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்து படி, பகவானு கூட பேசு, பகவானுக்காக பண்ண மாட்டான். 10 பேர் கூடியிருக்காங்க அங்கன்னா எல்லாம் ஒரு விடா மாதிரி நடந்தால் 10 மைக் கொடுத்து அங்கே போய் உட்காருவாங்க. அதெல்லாம் தப்புன்னு இல்லை, அவன் லெவலுக்கு அது ஓகே. என்ன சொல்ல வர, நம்ம அதெல்லாம் தாண்டி மீறி பகவான் அந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே நம்மளை அனுப்பிச்சிட்டார். எப்படி சாஸ்திரத்துக்குள்ளே நம்ம போகணுமுன்னா எப்படி? இங்கே சாஸ்திரம் முன்னாடி சொல்லணுமா, குரு முன்னாடி சொல்லணுமான்னு ஒரு சந்தேகம். ஐ திங்க் குருனே முன்னாடி சொல்கிறோம். ஈஸ்வரன் சொல்கிறார், என்ன மேலே டிபெண்ட் ஆகாத, உனக்கு ஒரு குருன்னு கொடுக்குறேன். டிபெண்ட் ஆன் த குரு. குரு தான் என்ன பண்ணுறாரு, இத்தனை வருஷமாக பார்க்குறீங்க, இங்கே சாஸ்திரத்து மேலே ஆதாரப்பட. நான் கொஞ்ச நாள் இருப்பேன், கொஞ்ச நாள் தான் சொல்லி தருவேன். உனக்கு எனக்கு எல்லாருக்கும் இப்போ எப்பவுமே சாஸ்திரந்தான் தர்ப்பணம், கண்ணாடி அப்படின்னு சொல்லி குரு சாஸ்திரத்தினே வச்சுக்கிட்டு பேசுவார். சாஸ்திரத்துக்குள்ளே போக போக படிக்க படிக்க தெரியுது, கேட்க கேட்க என்ன ஆகுறதுன்னா, சாஸ்திரம் சொல்லுது, ஏன்ப்பா என்ன மேலே ஆதாரப்படுற, நீ உன்ன மேலே நீ ஆதாரப்படு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. பாருங்கள், எங்கேருந்து வந்தோம், உலகத்து மேலே இருந்து ஈஸ்வரன் மேலே ஆதாரப்பட்டோம். ஈஸ்வரன் குரு மேலே ஆதாரப்படன்னு கொடுத்தாரு நமக்கு. எப்போ சார் எனக்கு சொல்லலை, எங்கள் வீட்டுக்கு அவர் ஃபோன் கால் கூட பண்ணல, அப்படி நினச்சிக்காதுங்க. அவர் சொல்லி தான் இங்கே வரீங்க, நமக்கு தெரியாது. அப்படி எப்படி நடக்கும்? அதுக்கப்புறம் சாஸ்திரம் நல்ல ஒழுங்காக கேட்டிருந்தால் செல்ஃப் டிபெண்டன்ஸ் இஸ் கால்ட் இண்டிபெண்டன்ஸ். உண்மையான சுதந்திரம் என்னன்னா, உன்னை மேலே நீ ஆதாரப்படுத, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா நிஜமான சுதந்திரம். சரி, கொஞ்சம் ஆழமாக தான் பேசிட்டேன் இந்த ஸ்லோகம். பார்க்கலாம் அடுத்ததை. 42. அனன்யா சிந்தயந்தோ யே சுலபம் பரமம் சுகம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன குரோராராதனம் குரு. இது கேட்ட உடனே என்ன ஞாபகம் வரணும்? பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே, விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்டைலு, அது நிறைய பேருக்கு தெரியும். தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹம்யஹம். அதுபோல். ஸோ யார் பார்வதி கேட்குறியா? விடுங்க. அந்நிய சிந்தனை இல்லாமல் இருக்கிறது பேர் அனன்ய சிந்தனை, டபுள் நெகட்டிவ். அந்நிய அண்ணாவே வேறே, ந அந்நிய அனன்ய, நான் சொன்னாவே போதும், அது ஆசை டபுள் நெகட்டிவ். அனன்யாஸ் சிந்தையந்தா, யார் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், ஒரு டீவியேஷன் இல்லாமல், ஒரு சலனம் பர்வர்டட்னஸ் இல்லாமல், யார் இந்த விதமாக அந்த குருவினை அப்படி ஆசிரியிச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ரத்தோட பக்தியோட கேட்குறானோ, குருவுக்கு சேவை செய்கிறாங்களோ, குருன்னு சொன்ன விஷயங்களை நீ கிரகிச்சுக்கிறானோ, அவனுக்கு அந்த பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் நேதிக்கு பேசின சச்சிதானந்தம் பரமம் சுகம் சுலபம். அவனுக்கு கஷ்டமே இல்லை, ஒன்றும் கஷ்டம். ரொம்ப லேசாக அந்த பிரம்மானந்தத்தினை, சச்சிதானந்த ஸ்வரூபம் தானே அந்த ஞானத்தினை அவனை ரொம்ப சுலபமாக அடைவான். சுலபம் என்ன? யாரோ டக்குன்னு அப்படி கொடுக்கல கையில். சுலபம்னா எத்தனோ ஜென்மங்கள் ஒரு மனிதனை திண்டாடி இந்த சம்சாரத்தில் புனரபி ஜனனம் புனரபி மரணம் கஷ்டப்பட்டு வியாதி மரண மூப்பு எல்லாத்தினால
திரும்பி திரும்பி அதே சைக்கிளில் போயிட்டு இருக்கிறான். இவன் இந்த ஜென்மத்திலேயே அடிஞ்சிடுவான். சுலபம். இந்த சுலபமனே வார்த்தை இங்கே வந்ததுனால ரொம்ப முக்கியம். 8வது அத்தியாயம் பகவத்கீதை இப்போ இங்கிலீஷில் பேசிகிட்ருக்கு. கரெக்டாக அந்த ஸ்லோகம் தான் முடிஞ்சிருக்கு இப்போது. அங்கே கூட பகவான் இது இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லி இதே மாதிரி அனன்யசேதா சததம், சேம் அனன்யம் சததம் எப்பவுமே. யோ மாம் ஸ்மரதி நித்யசஹா, இந்த நித்யசஹா அண்ட் சததம் ரெண்டு ஒரே மாதிரி மேலோட்டமாக பார்த்த அர்த்தம், ஆல்வேஸ் అని. அப்படி இல்லை, சங்கரர் அதுக்கு தீர்க்கால நைரந்தரிய அப்படின்னு பதஞ்சலி சொன்னது போல் சொல்லுவார். ஒரு லெங்தி பீரியட் ஆஃப் டைம் அன்இன்டரப்டட்லி. நான் 20 வருஷம் முன்னாடியே இந்த எல்லாம் கொஞ்சம் கேட்டேன் வேதாந்தம். அப்போ யாரோ கொஞ்சம் சொல்லி கொடுத்தா கேட்டேன். நடுவில் 10 வருஷம் கேட்கல, அவ்வளோதானா பரவாயில்லையே. அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே. அபியாசம் இருக்க, அந்த அபியாசத்து பேர் தான் நிரந்தரம், நித்தியம், அன்இன்டரப்டட், கண்டினியூஸ். அப்படி சொல்லி அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷः, அப்படிப்பட்ட அவனுக்கு தஸ்யாஹம் அகம், அவனுக்கு நானு தஸ்யாஹம் சுலப பார்த்த. பாருங்க, எக்ஸாக்ட்லி அதே வேர்டு. ஐ எம் வெரி ஈஸிலி அக்சசிபிள். அவனுக்கு நான் அப்படி ரொம்ப லேசாக சட்டுன்னு அப்படி கடிச்சிடுவேன் நான். தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. இதில் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அனன்ய சேதசா சததம் நித்யயுக்தா அஸ் யோகி, இது எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோல் இங்கே பகவான் சொல்கிறாரு பரமம் சுகம். அதனால் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன, நீ எப்படியாவது பிரயத்தனம் பண்ணும், எப்படியோ சத்சங்கத்தினு மட்டும், சத்சங்கத்துக்கு பங்க் அடிக்காது. இது என்ன வார்த்தை, எந்த பாஷையிலேருந்து தெரியல. நாங்கள் எங்கள் ஊர் தெலுங்குலையும் அது என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் சூட்டபிள் ஆயிடுச்சு. நான் எங்கள் சின்ன ஸ்கூலில் அப்படியெல்லாம் கேட்டது தான், காலேஜு. ஸோ வரும். முக்கியமாக கிரகஸ்தர்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதனால் பட் அன்அவாய்டபிள், வெரி மச் அன்அவாய்டபிள் அண்ணா தவிர நீ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. மறு எதுக்கு இல்லைன்னா சர்வ பிரயத்தனேனா அப்படின்னா பை ஆல் மீன்ஸ், எல்லா விதத்தில், எல்லா வகையிலும், எல்லா திருஷ்டிகோணத்திலையும் நீ எப்படி இந்த சதவகாசம் குட் ஆப்பர்ச்சுனிட்டி நீ உபயோகப்படுத்த போகிறே అనేది சிந்தனை பண்ணணும். அதனால் சர்வப்பிரயத்தனை என்ன பண்ணணும், குருவுடைய ஆராதனம் பண்ணணும் என்றார். குரோர் ஆராதனம் குரு. இங்கே குரு ஆராதனம்னா அவருக்கு தீபாராதனை காட்டி அவர் தலைமையில் பூ போட்டு அப்படியெல்லாம் பண்ணதில்லை. நிறைய இடத்துல, நிறைய ஆசிரமத்தில் சில பேர் அதெல்லாம் பண்ணுவாங்க. குரு ஏற்றுக்கிறாரு. என்ன குரு அந்த ஹையர் ஸ்டேட்டில் இருந்தே சிஷ்யர்களுக்கு ஒரு பக்தி ஸ்ரத்தா வர்ணம்னு சொல்லி அப்படி அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பிரம்ம வித்யா மட்டும்தான் வேதாந்த ஞானத்தினை சொல்லி கொடுக்கறதுக்கு இறங்கின குரு அதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டார். ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் ஓகே. இங்கே குரு ஆராதனம்னு சொன்னால் மறுபடியும் அதே விஷயந்தான். குரு சொல்லு என்ன சொல்கிறாரு அது நீ வாழ்க்கையில் நீ அனுசரிச்சிட்டு இருந்தால் அவருக்கு நீ பூஜை பண்ணுறது போல் தான். அவ்வளோதான்.
கொஞ்சமாவது அனுசரிக்கிறேன்னா நீ குருவுக்கு பூஜை பண்ணுற. ஆராதனைன்னா பூஜை. சொல்லுவார் மேலே ஒரு ஸ்லோகம் இதே விஷயத்தை பாருங்க. அடுத்த ஸ்லோகத்தில் 43 குருவக்த்ரே ஸ்திதா வித்யா குருபக்த்யா ச லப்யதே த்ரைலோக்யே ஸ்புடவக்தாரஹ தேவர்ஷி பித்ருமானவாஹ. 40வது ஸ்லோகத்தில் சொன்ன வார்த்தை மறுபடியும் இங்கே அங்கே குருவத்ரே ஸ்திதம் பிரம்மன்னு சொல்லிட்டாரு. எந்த புஸ்தகம் எடுத்து பேசினாலும் எந்த கதை சொன்னாலும் புராணம் ராமாயணம் எது சொன்னால் கூட அது எனக்கு பிரம்மத்துக்கு சத்தியத்துக்கு லிங்க் பண்ணிகிட்டே சொல்லணும். அதனால் அவர் வாயில் ஏதாவது சொல்கிறாருன்னா அது பிரம்மம் குறிக்கிறதுக்காக பிரம்மன்னு தெரிவிக்கிறதுக்காக தான் சொல்கிறாருன்னு அங்கே. இப்போ இங்கே அந்த குருவுடைய நாக்கு மேலே வித்யா அப்படி நிவசிச்சிட்ருக்கேன். வித்யா தேவதா குருவத்கரே ஸ்திதா வித்யா. சரி, அந்த வித்யை எனக்கு எப்படி வரும்? மிச்சம் வித்யை எல்லாமே கூட லோகத்தில் ஒருத்தர்கிட்ட போய் ஃபீஸ் கட்டி பணம் கட்டி டியூஷன் பண்ணி எல்லாம் பண்ணி உனக்கு தெரியாத ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் அந்த டீச்சர் 3 மாதம் 6 மாதம் டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுத்தா நீ எல்லாம் படிச்சுக்கிட்டு நல்ல மார்க் வாங்கி போகலாம். அவருக்கு ஃபீஸும் கொடுத்தாச்சு. இந்த வித்யை அப்படி வருமா? வரவே வராது. அப்படி இது தனி. இங்கே குருவுடைய ஸ்ரத்தா இருக்கணும், உன்னுடைய ஸ்ரத்தா இருக்கணும். டீச்சிங்கில் குரு கூட ஸ்ரத்தாபக்தி இருக்கணும், சிஷ்யனுக்கு ஸ்ரத்தாபக்தி இருக்கணும். ஸ்ரத்தாபக்தி எப்போ சிஷ்யனை பற்றி தான் சொல்லக்கூடாது. குரு, டைம், விஷயம், கண்டினியூட்டி, கமிட்மெண்ட், இதெல்லாத்தோட சொன்னால் குரு. அப்போ 2 பக்கம் ஸ்ரத்தா பக்தி இருக்கணும். அப்போது இங்கே பணத்தினாலேயோ நீ ஏதாவது அதெல்லாம் செஞ்ச இல்லை. முதல்ல பக்தினு வளர்த்துக்கோ. பக்தி மூலமாக ஸ்ரத்தனை வளர்த்துக்கலாம். பக்தன் இது கொஞ்சம் முதல்ல பிளைண்ட் பிலீஃப் தான். நம்ம பக்தியெல்லாம் அப்படி தான். எஸ், அப்படி தான் இருக்கும். நமக்கு எதுவுமே தெரியாது. யாரோ சொன்னால் அம்மா சொல்லி கொடுத்தா சுவாமிக்கு கும்பிடுன்னா நமஸ்காரம் பண்ணோன்னா பிளைண்ட் பிலீஃப் பண்ணிட்டு இருக்கு. பட் அது பிளைண்ட் பிலீஃபாகவே இருக்காது. நம்ம சாஸ்திரங்கள், நம்ம பண்பாடு சம்பிரதாயத்தை அது உனக்கு உள்ள க்யூரியாசிட்டின்னு வளர்த்துட்டு ஸ்ரத்த மூலமாக உனக்கு முமுட்சுத்துவம் ஜிக்னாசனை உருவாக்கும். உனக்குள்ள க்யூரியாசிட்டி ஜிக்னாசன்னா அதுக்கப்புறம் அது மூலமாக நீ என்கொயரி பண்ண ஆரம்பிப்பேன். அப்போது உனக்கு குரு சாஸ்திரம் கிடைக்கும். ஸோ இந்த விதமாக அந்த வித்யா பக்தி மூலமாக முதல்ல பக்தியோடு பக்தி மூலமாக தான் லப்யதேன்றார். குரு பக்தியாச்ச லப்யதே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பக்தி இல்லைன்னா எந்த அளவுக்கு பக்தி முதல்ல பார்த்தோம். ஈஸ்வரன் மேலே எவ்வளோ பக்தியோ குரு மேலே அவ்வளோ பக்தி. ஈஸ்வரோ குரு 2 வேறு இல்லை. இதெல்லாம் பேசிட்டாரு பரமேஸ்வரர். அந்த அளவு பக்தி இருக்கணும். சந்தேகத்தோட, பயத்தோட, சஸ்பிஷனோட, அகங்காரத்தோட, அப்புறம் ஆங்ஷியஸ்னஸோட, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இது ஏதாவது இருந்துச்சுன்னா நீ குருவுடைய உபதேசாన్ని வாங்கிக்க முடியாது. அவர் பேசிகிட்டு இருந்தால் கூட. இனிமேல் வரப்போகிற ஸ்லோகங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் அப்படி இந்த டீப் ரொம்ப ஆழமான அர்த்தத்தோடு கூடியிருக்கு. அதனால்
இந்த பக்தின்னு சொன்ன ஏதோ அப்படி நமஸ்காரம் பண்ணல. நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கூட இங்கே சொல்லுவார் கிளியராக, வெக்கப்படுறோம், ஒழுங்காக பண்ண மாட்டோம், ஹிருதயத்தில் வந்து பண்ண மாட்டோம், மெக்கானிக்கல் யாந்திரிகமாக ஏதோ அப்படி பண்ணுறோம். குரு எங்கோ பார்த்துட்டு இருக்கும்போதோ அப்படின்னு சொல்லி போவோம். பல விஷயங்கள் இருக்கு. இது அவருக்காக இல்லை, குருவுக்காக இல்லை. இதெல்லாம் உனக்கு நீ வளரணுமன்னா, உனக்குள்ள மாற்றம் வரணுமன்னா, நீ ரொம்ப சுத்த மனசு இருக்கிறவன் ஆகணுமன்னா இதெல்லாம் அனுசரிக்கணும். பகு கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசானதுக்கு அப்புறம் வந்தால் இன்னும் கஷ்டம். பொதுவாக சொல்கிறேன், இந்த லைன் முடிச்சுடுறேன், முதல்ல ஸ்லோகம் முடியும். இந்த குரு மேலே பக்தி இருக்கணுமனே விஷயம் முல்லோகத்திலையும் ரொம்ப கிளியராக எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் நம்புகிறாங்க. இதுதான் சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் முல்லோகத்தில் வந்தா, தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள், அதுக்கப்புறம் பித்ருலோகத்தில் இருக்கிற பித்ருகள். இங்கே தேவர்ஷியான்னு சொன்னார். தேவலோகத்தில் இருக்கிற ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, நாரதர், தும்புரர், பல பேர் எல்லாம் ரிஷிகள், அந்த தேவதைகளுடைய குரு எல்லாரும். அப்போ பித்ருலோக மானவாக அப்படின்னா நல்ல இந்த மனுஷலோகத்தில் வைஸ் பீப்புள், படித்தவங்க, எல்லா மனிதர்களும் இல்லை அர்த்தம். இங்கே மானவாகன்னா யார், அதனால தான் இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு மாணவன் என்றான். அவன் ஆல்ரெடி மனுஷன் தானே. அங்கேயும் திரும்பி தனியாக அதுக்கு நீங்கள் ஆழமாக போய் அந்த தமிழ் மீனிங் எனக்கு தெரியாது. அது எப்படி நீ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரூட் இருக்கும். அது ஞானமோ ஏதோ விஷயத்து மேலே பட்டிருக்கு. இப்போ ஞானத்துக்கு அவன் மனுஷனாக இருந்தால் போகாத, இப்போ படிக்கிறான். அதனால் பிறக்கும்போது நாம் எல்லாரும் ஜன்மனா ஜாயத்தை ஜந்துதா, ஜன்மனா சூத்ரஹா. ஆனால் அப்புறம் உபநயனார்த்த விப்ரஹா த்விஜஹா பவதி. ட்வைஸ் பார்ன். எப்போ உனக்கு உபநயமாய் நீ குரு கிட்ட போறியோ, அப்படி ஸ்லோகமே இருக்கே. தட்ஸ் வை ட்வைஸ் பார்ன். பிராமணனுக்கு மட்டும் இல்லை, அது அப்படி சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் உபநயனம் ஆகி குரு உபதேசம். இப்போ நவ் டிசிப்ளின் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பண்ணி ஒரு டிசிப்ளின் லைஃப் ஆரம்பிக்கிறது பாருங்கோ, அது தட் இஸ் கால்ட் த த்விஜன்மா. அங்கே தான் உனக்கு இன்னொரு ஜன்ம போல் இங்கே. அதனால் மானவாக இவங்களை எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க. இந்த குரு பக்தி நிறைய கதைகள் நம்ம உபனிஷத்துகளுக்குள்ளேயும் புராணங்களுக்குள்ளேயும் பலதெல்லாம் இருக்கு. ரொம்ப சுருக்கமாக 1-2 ஞாபகப்படுத்துகிறேன். கதை மொத்தம் சொன்னால் 1 மணி நேரம் சொல்லலாம். பொதுவாக இப்போ தெரிஞ்ச நம்ம மகாபாரதத்துலேருந்து பார்த்தா ஏகலவ்யன், அப்புறம் ஏகலவ்யன்னு சொல்லலாம். அர்ஜுனனு கூட ஒரு விதத்தில் சிஷ்யனாக சரண்டர் ஆயிட்டான். ஆனால் அவனுக்கு எவ்வளோ அப்பு பேசிட்டான். அந்த கீதா சமயத்தில் ரொம்ப பக்தியோடவே எல்லாம் கம்ப்ளீட் சரண்டர் பண்ணி எல்லாம் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி விஸ்வரூப தர்ஷனம் எல்லாம் ஆகிடுது. பட் அந்தளவுக்கு வேறு கதைகளில் இருக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்ரத்தா பக்தி அர்ஜுனனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். உபனிஷத்து கதைகளுக்கு போனால், ஏகலவன் விஷயத்துக்கு போனால் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஏகலவனு உரல் கொடுன்னா கொடுத்துட்டான். அதையும் இந்த கை உரல் தான் கொடுக்கணும். எதை பிடிக்கிறது, எதுக்கு அந்த கிரிப் இல்லைன்னா பிடிக்கவே முடியாது, விட முடியாது. சரி, அதெல்லாம் முட்டாள்தனமாக அவர் குரு அப்படி கேட்கலாமா, இவர் கொடுக்கலாமா, அந்த விஷயத்துக்கு நம்ம போகல. அந்த ஆர்குமெண்ட் வேண்டாம் நமக்கு.
நமக்கு பக்தி அங்கே குரு பக்தி அనే விஷயம்காக இப்படி சொல்லும்போது இன்னும் ಉಪನಿಷತ್ತುಗಳ ವೇದನ್ ಅనే ஒரு ಶಿಷ್ಯನು உத்தங்கன் ஒரு ಶಿಷ್ಯನು காலவன் ஒரு ಶಿಷ್ಯನು காலவ ரிஷி அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் கதைகள் இருக்கு. அதில் சின்ன வயசுலேயே குழந்தையாக இருந்த கதை என்னன்னா தௌமிய ருஷி ஆசிரமத்தில் ஆருணி அనే ஒரு பையன் சிஷ்யன் இருக்கான். ரொம்ப சின்ன பையன் ஆருணி. காலையில் அன்னைக்கு எத்தனோ பேர் இருப்பாங்க குழந்தைகள் ஆசிரமம்னா. குரு பத்னி நல்ல எல்லாருமே குழந்தைகளை அன்பாக பார்த்துக்குவான். குருவுக்கு நிலம் இருக்கு. நிலத்தில் வந்ததெல்லாம் செய்து தான் இந்த சிஷ்யர்களுக்கு சாப்பாட்டு பசு மாடு இருக்கும். இதெல்லாம் பெரிய குடும்பம் இருக்கும். அதனால் குடும்பம் நடத்தி அவங்க ஒன்றும் கஷ்டப்படலை, ஆனந்தப்பட்டாங்க. அப்படி வாழ்ந்தாங்க ருஷிகள், ருஷி பத்னியோட சேர்ந்து. அந்த சினாரியோ அந்த காலம் வேறு. சரி, அந்த நிலத்தில் இந்த ஆருணி எல்லோரும் காலையில் கொஞ்சம் பேர் போய் இன்றைக்கி மழை வர போல் இருக்குது. அங்கே ஆல்ரெடி பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. குளம் ரொம்ப நெரும்பி இருக்குது. அதனால் அங்கே கொஞ்சம் அந்த குளம் சுற்றி மண்ணோட அப்படி என்ன டேங்க் பண்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படி எல்லாம் தமிழில் சரி, கரை, குளத்துக்கரை. அதெல்லாம் ஒரு இடத்துல சில வாட்டி அந்த உள்ள தண்ணினால் வேகம் அப்படி மழை நல்லா இருக்கும்போது ஒரு இடத்துல லூஸ் ஆகி மண் அப்படியே ஓப்பன் ஆகிடும். தண்ணி எக்கச்சக்கமாக வரும். சரி, அப்படி ஆகக்கூடாது. ஒரு இடத்துல பலகீனமாக இருக்கான்னு காலையில் போய் நல்ல விதமாக மண் நல்ல பெட்டி எல்லாம் செஞ்சு வந்தாங்க. சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் ராத்திரி ஆகும்போது மழை ஆரம்பிச்சதா. அப்போது தௌமிய ருஷி ஞாபகம் வந்துச்சு. காலையில் இன்றைக்கி நம்ம அப்படி அங்கே மண்ணெல்லாம் போட்டு கட்டிட்டு வந்தோம், கட்டிட்டு வந்துட்டோம். அது இப்போ என்ன ஆகிடுமோ, அது மழை பெஞ்சு அதெல்லாம் போயிடுச்சுன்னா நிலத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் க்ராப் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, ஆருணி நீ கொஞ்சம் போய் அது பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொன்னால், அவனும் இருட்டை நீ பார்க்காம எதையும் பார்க்காம நான் அப்படி கிளம்பி போகிறான். சாயங்காலம் சமயத்தில் போனான். ரிஷி பத்தினி என்னங்க இது சின்ன குழந்தை இப்போ இருட்டில் அவனை போக சொல்கிறீங்க, என்ன போச்சு, அது போனால் போட்டு நாளைக்கு இன்னொன்று கட்டுக்கணும். அதனால் அந்த அம்மா பிரேமோட சொன்னேன். குரு இவன் கிளம்பி போயிட்டான் ஆல்ரெடி. சரி, போய் பண்ணிட்டு வருவான் பார்த்துட்டான்னு சொன்னால் போனான். ராத்திரி ஆயிடுச்சு, வரல. நடுராத்திரி ஆயிடுச்சு, வரல. அடுத்த நாள் எர்லி மார்னிங் வடிகாலை ஆயிடுச்சு, ஆருணி வரல. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேடுறாங்க எல்லா இடத்துல. யாராவது பார்த்தீங்களா, எங்கே வந்தாங்க, யாரும் வரல. அவன் என்ன ஒரு மாதிரி அவன் லூஸ், அவன் எங்கோ படுத்திருப்பான். அன்றைக்கி சில குழந்தை சிஷ்யர்கள் சொல்ல அவன் கேலி பண்ண இப்படி எல்லாம் பண்ண தௌமியருக்கு மட்டும் தெரியும் அவன் எவ்வளோ ஸ்ரத்தா பக்தி இருக்கிறான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே ராத்திரி முடிச்சா மண் போட்டு இப்படி பண்ணி அதை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி 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 கடைசியில் அவனே அப்படி படுத்துக்கிட்டான். மண்ணில் அவனை மேலட்டும் நல்லா அப்படி கட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு கல் அப்படி படுத்துக்கிட்டான். அவன் மேலே மண் ஆயிடுச்சு. மூச்சு மட்டும் எப்படியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். காலையில் தௌமியன் அப்புறம் தேடிக்கிட்டே, ஆருணி ஆருணி எங்கடா இருக்கேன்னு சொன்னால், அப்போதான் இங்கே தான் இருக்க குரு அப்படின்னு நான் படுத்துருக்கான். மழையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, தண்ணி நிறுத்திட்டான். படுத்துக்கிட்டே அப்படி மண் தவிர அவன் எங்கேயுமே காணோம். அப்புறம் இவன் அவன் சொன்னோடனே அவன் எனிவு விட்டுட்டு மண் எல்லாத்தையும் எடுத்துட்டு, என்னடா இப்படியா பண்ணுவேன்? இல்லை குருவே, நான்
அது ரொம்ப நேரமாக நானும் சாட்சியாகவே இருந்து அப்படி மண்ணு போட்டுகிட்டே இருந்தேன். அது கூட நான் ஒன்றானதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சுன்னா இது ஒரு பெரிய வேதாந்த கருத்து. நேற்றுக்கு பேசிட்டோம் சாட்சி பற்றி கூட, சாட்சி பாவம் கூட தவறு இல்லைன்னு. சாட்சியம் குரு ஆச்சரியப்பட்டு என்ன சொன்ன, இன்னொரு வாட்டி சொல்லு. உனக்கு பிரம்ம ஜானம் வந்துச்சா பையா, நீ இனிமேல் உன்னோட குருவோட பக்தினால அப்படின்னு சொல்லி அவன் மொத்தத்தில் வீட்டுக்கு கொண்டு போய் ஆசீர்வாதம் பண்ணார். இந்த அளவுக்கு நீ குரு பக்தியோட ஒரு காரியம் செய்யறதுக்கு இறங்கிட்டே உனக்கு சர்வ வித்தைகளும் சித்திக்கும், தானாகவே விஷயம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவனை படித்தாச்சு. அங்கே அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டார். இப்படி கதை இது இன்னும் விஸ்தரித்து சொல்லலாம். தியௌமிய ருஷி ஆருணி. அடுத்த வாரம் இது மறக்க மாட்டேன். இன்னொன்று இதே தௌமிய ருஷி கிட்ட உபமன்யுன்னு இன்னொரு பையன் இருக்கான். அந்த கதை அப்புறம் பார்க்குறோம். இப்போ மேலும் இந்த மாதிரி கதைகள் படிக்கணும் குழந்தைகள். இதெல்லாம் சிலபஸில் இருக்கணும். இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க சில மகாத்மர்கள். இந்த கதைகள் எல்லாம் சேர்த்து புஸ்தகங்கள் எழுதி வச்சுருக்காங்க. பல பாஷைகள் இருக்கேன். அப்படி ஹிருதயம் உரியிடும் கதைகள் கேட்டேன். அப்புறம் அடுத்தது 44வது ஸ்லோகம். இங்கே நின்று 44லேருந்து 48 வரைக்கும் குரு அనే பதத்தோடைய ஒரு அக்ஷரத்துக்கு எடுத்துட்டு பல விதமாக அதோடைய அர்த்தத்தினை சொல்லிட்டு வர்றார். குகாரश्चान्धकारोहि ருகாரஸ்தேஜ உச்சதே அஜ்ஞானக்ராசகம் பிரம்மா குருரேவ ந சம்சயः. பொதுவாக நான் ரெஃபர் பண்ணுற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது உள்ளே எங்காவது வருமா நான் எல்லாம் தேடி பார்க்கல இப்போ. பட் அதை இது எல்லாத்தையும் சேர்த்து தான் யாராவது அந்த மாதிரி அந்த ஸ்லோகம் எழுதியிருக்காங்களான்னு தெரில. குகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வாத் குருரித்ய விதீயதே. அதெல்லாம் உங்களுக்கு இதிலே வருது. பட் அந்த பேட்டர்னில் இல்லை, அதே போல் இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கு ரு அனி 2 அக்ஷரங்கள் இருக்கிற இந்த பதம் இருக்கு. இந்த குகார அந்தகாரத்தினை குறிக்கிறது. சிட் நார்மல், சேஞ்ச் யுவர் லெக்ஸ் ஆல்சோ. குகார அந்தகாரத்தினை குறிக்கிறது. அப்போ நேச்சுரலி ரு అనేది அந்தகாரத்தினை நீக்கிற, அந்தகாரம்னு இருட்டு போகணும்னா வெளிச்சம், அந்த தேஜஸாக இருக்கு. அப்படின்னா அக்ஞானம் கு அనే பதம், ரு அనే பதம் அது நீக்கிற பொருள் அர்த்தம். இந்த விதமாக இந்த அக்ஞானத்தினை முடுங்கிறது, கிராசகம்னா முடுங்கிறது, நீக்கிறது, டிஸ்ட்ராய் பண்ணுறதா இருக்கிறதுனால பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதா தான் அக்ஞானம் போகிறது, சம்சார அக்ஞானம் போகிறது இல்லையா. இப்போ அந்த பிரம்மன் யார் தெரிவிப்பார்? பிரம்மனா உணர்ந்து இருக்கிற அந்த குரு தெரிவிக்கணும். அதனால் அக்ஞான கிராசகம் பிரம்மா, அந்த பிரம்ம குரு தான். இதில் ஒரு சம்சயம் கிடையாது. குரு அப்படின்னா அக்ஞானத்தை நீக்கிறவர், ஞானத்தினை பிரசாதிக்கிறவர். ஆத்ம அக்ஞானம் நீக்கணும், ஆத்ம ஞானம் வரணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் இதேபோல் குகாரோ பவரோகஸ்யாத் ருகாரஸ்தன்னிரோதக்ருத் பவரோகஹரத்வாச்ச குருரித்ய விதீயதே.
பார்த்தீங்களா? இந்த பதம் மேலே பதம் அது இதெல்லாம் சேர்த்து அந்த ஸ்லோகம் உருவாயிடுச்சு. குரு ரித்யபிதீயத்தை நான் படித்தேன். சரி, இந்த கு அనే பதம் இந்த விதமாக கூட எடுத்துக்கலாம். இருட்டு அஜ்ஞானம் அன்னோம், பவரோகம் கு அண்ணா பவரோகம். பவரோகம் என்ன? பிறக்கிறது இறக்கிறதுன்னு இந்த சக்கரத்தில் உளுந்து போகிறது பேர் தான் பவரோகம், సంసార వ్యాధి. భవరోగం అది రు అనే గు అనే పదం. அப்போ அது நீக்கிறது. ருக்காரக தன் நிரோதக்கிறது. அந்த சம்சார வியாதினி ஜனன மரண இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்னு இதுன்னு ஸ்டாப் பண்ணி நம்மளை விடுவிக்க செய்கிறது அந்த ரு. அதனால் இப்படி பவரோக ஹரத்வாத் இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்துன்னு நீக்கிறதுனால அந்த பதம் மொத்தம் குருவனி சொல்லப்படுறது. புரியுறதா? குருவன்னா இப்போ என்ன? அடுத்த ஸ்லோகத்தில் குகாரஸ்ச குணாதீதஹ ரூபாதீதோ ருகாரகஹ குணரூபவிஹீனத்வாத் குருரித்யபிதீயதே. இந்த கு அనే பதம் இந்த விதமாக கூட எடுத்துக்கிட்டால் குணாதீத்தனா யார் இருக்கானோ அது குறிக்கிறது கு அనే பதம். கு குணாதீதன். ஞானம் வந்தவன் குணாதீதன் ஆயிடுவானே. குணத்திரை விபாக யோகத்தில் குணாதீதன் யார், எப்படி இருப்பான், எப்படி ஆகிறது అని அர்ஜுனன் கேள்வி கேட்பான். த 13th chapter ஆஃப் தி பகவத்கீதா. ஸோ கு అనేది குணாதீதம் అని சொல்லி தெரிவிக்கிறது. அந்த ரு అనేది ரூப அதீதம் అని தெரிவிக்கிறது, ருகாரக. ஸோ குணத்துக்கு ரூபத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிற குணரூப விஹீனத்வாத். பிரம்மனுக்கு குணம் இருக்கா? பிரம்மனுக்கு ரூபம் இருக்கா? நிர்குண பரபிரம்ம ஸ்வரூப கம கம பூத பிரபஞ்சரஹித. குணாதீத, ரூபாதீத, நாம ரூப அதீத. பிரம்மனுக்கு நாமும் கிடையாது, ரூபம் கிடையாது. நாமரூபம் எல்லாம் இந்த மாயா ஜகத்தில் தான் இருக்குது. அதனால் குரு அண்ணா குணாதீதன், ரூபாதீதன், நாம அதீதன் கூட. ஏன்னா குரு பிரம்மம் ஆயிட்டார், பிரம்மம் தெரிஞ்சிட்டார், பிரம்மமாகவே இருக்கார். அதனால் குரு அనే பதம் அந்த பிரம்மத்தினு தான் குறிக்கிறது. அந்த பிரம்மம் நிர்குணம், நிராகாரம், நிரஞ்சனம், நிர்விசேஷம் அப்படி சொல்லி குகார பிரதமோ வர்ணஹம் மாயாதி குணபாசகஹ ருகாரோஸ்தி பரம் பிரம்மா மாயா பிராந்தி விமோசனம். இங்கே மறுபடியும் அந்த கு అనే పదార్థని நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இந்த மாயானால தானே அஜ்ஞானம், மாயா, அப்புறம் திரிகுணங்கள், அதுக்கப்புறம் திரிகாலங்கள், இதெல்லாம் மாயிலிருந்து ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட விஷயங்கள். அதனால் இந்த கு అనేది இந்த பிரதம வர்ணம் முதல் அக்ஷரம் இருக்கு, அது மாயா ஆதி குணபாசக. மாயா முதலானன்னா மாயாவுடைய பை ப்ராடக்ட்ஸு எல்லாமே, 3 காலங்களும் 3 குணங்களும் எல்லாம் வருது. அதில் எல்லாம் இது பாசிக்க செய்கிறதோ அது மாயா. அப்படின்னா கு அண்ணா மாயா, ரு அண்ணா புருஷா பரம் பிரம்மா. மாயா யாரையோடைய சக்தியாக இருக்கின்றனதோ அந்த புருஷனும் மாயாவி
மாயை ஒன்றும் பண்ணாது இல்லையா? ஸோ ருக்காரம் ரூ అనేది அந்த பரபிரம்மத்தினை குறிக்கிறது. அந்த பரபிரம்மத்தினை நானன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒருத்தனும் அவனுக்கு மாயா பிராந்தி விமோச்சனம் ஏற்படும். மாயை ஒன்றும் பண்ணாத. ஓகே, दैवी हेषा गुणमयी मम माया दुरत्यय मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते. கீதையில் பகவான் என்னுடைய சக்தி தான் அந்த தைவி ஏஷா குணமயி மாயா, மம தைவி என்னுடைய சக்தி தான், மம மாயா. அது நீயா தாண்டணும், நீயா போய் ஆராய்ச்சி பண்ணணும், முயற்சி பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற, எக்ஸ்ப்ளோர் பண்ணுற, எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுவேன். துரத்தியா வெரி டிஃபிகல்ட். அதனால் எதுக்கு மாயை கிட்ட போகணும்? மாயாவுடைய எஜமானி நான், நீ என்னக்கிட்ட வரலாம் இல்லையா? வாசலில் நாய் கட்டு இருக்கு, எஜமானி உள்ளே இருக்கா. நாய் குறைக்கிறதே ஒன்று உள்ளே போக விட மாட்டேங்குது. அந்த நாயின்னு கொஞ்சம் சுச்சு இரே கத்தாது, ஏன்னா ஃப்ரெண்டு தான் உள்ளே இருக்கிறவர். நீ எப்படியாவது சொல்லு, நீ புதுசு தான், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், விட மாட்டேன். அது கத்திட்டு இருக்கு. நீ என்ன பண்ணும்? அங்கே போகாது. இங்கேருந்து மிஸ்டர் ஷாம் கொஞ்சம் வெளியில் வாங்க கூப்பிடணும். ஃபோன் இருக்குல்ல, இப்போ கூப்பிட வேண்டியதில்லை, ஃபோன் காலிங் பெல்ல. அவர் வந்தாச்சுன்னா மாயா வாலாட்டிக்கிட்டு அப்படி போயிடும். நீ அப்படி நேராக உள்ளே போகலாம். மாமே வை, இதே எக்ஸாக்ட்லி கதை சொன்னால் சிரிப்பு வருது. மாமே வையே பிரபத்யந்தே, நீ என்ன கெட்டுப்பா, எனக்கு சரணடி. மாயா மேதாம் தரந்துட்டு நேர்ந்து தாண்ட வைக்கிறேன் ஒன்று. உனக்கு அசல் மாயா அது பயம் எதுவுமே இல்லை, ஒன்றும் பண்ணாது. பட் அனவசரமாக அன்னெசரி நீ அவளுக்கிட்ட போயிட்ட, மாட்டிக்கிட்டேன், மாட்டி திண்ட. ஏவம் குருபதம் சிரேஷ்டம் தேவானாமபி துர்லபம் கருடோரக கந்தர்வ சித்தாஹ கருடோரக கந்தர்வ சித்தாதிசுர பூஜிதம். பார்வதி என்ன சொல்ல? டைம் ஆயிடுச்சு. 4 ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லிட்டேன். ஓகே, புரிஞ்சுக்கிட்டதா? இன்னொரு வாட்டி மரல திங்க் பண்ணு, ஒரு வாரம் டைம் தரேன். சாரி, அதனால் இந்த குருபதம் தான் சிரேஷ்டம், சுப்ரீம், சூப்பர். சிரேஷ்டம்னா சூப்பர். இது குருபதம். சிவபதம், அப்புறம் பரமபதம். அசல் சிவபதம் என்ன, பரமபதம் என்ன, அதெல்லாம் உனக்கு ஒழுங்க புரிய வைக்கணும்னா பிரம்மபதம் தெரியணும். அந்த பிரம்மபதத்தை நீ உனக்கு புரிய வைக்கிற ஒரு குரு. அதனால் குருபதம், முதல்ல குரு பாதங்களை பிடிச்சிக்கோ. குருபதம் சிரேஷ்டம். இது கிடைக்கிறது தேவதைகளுக்கு கூட துர்லபம். தேவதைகளுக்கு கூட இந்த குருவுடைய கிருபா, குரு சேவா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ இருக்கிற ஒரு குருன்னு கூட அவமானப்படுத்திட்டு கஷ்டப்பட்டான் இந்திரன் பாகவதத்தை. குருன்னு அப்படியே அவ்வளோ திமிர குரு முன்னாடி அப்படி பிரவர்த்திக்கிறானா? கதையெல்லாம் கேட்டோம், மறந்து போச்சுன்னா நல்லது. சிந்திக்குங்க என்ன ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் அவர் ஸ்வர்க்கமே வெக்கேட் பண்ணி போயிட்டார் குரு பேசாமல். அவர் போனது போனது அவர் கூட லக்ஷ்மி, ஸ்வர்க்கத்தில் இருக்கிற செல்வம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தேவதைகள் எல்லோரும் திண்டாடிட்டு கஷ்டப்பட்டு டெம்பரரியாக மறுபடியும் இன்னொரு புரோஹித்தனை வச்சுக்கிட்டாங்க. அங்கேயும் இன்னொரு ஒரு அமக்கலம் பண்ணிட்டான். கதையோ கதை. இப்படி அதனால் தேவதைகளோட கடிக்காது. கடிச்சானும் அவனும் சரி உபயோகப்படுத்த மாட்டான். என்ன அசல் புரியல விஷயம், வினயம் வரல, அகங்காரம் போல். அதனால தான் நமக்கு வாழ்க்கையில் குரு உபதேசமும் டீச்சிங் எல்லாம் கிடைச்சா கூட
ಅದನ್ನು ಉಪಯೋಗಪಡ್ತುகிறவங்க மனுஷாணாம் சஹஸ்ரேஷு, ஆயிரம் பேரில் யாரோ ஒருத்தன். அதனால் இது தேவர்களுக்கு மட்டுமில்லை, கருட அந்த பக்ஷி வாகனமாக இருக்குல்ல, எல்லாம் செலஸ்டியல் அப்படியெல்லாம் மேலே நம்ம நினைக்கிறோமே தேவதர்கள் ஒன்றும் பெருசு இல்லை, நீ தான் பெருசு. நீ మనిషినా பிறந்தல்ல, இங்கே தான் குரு கிடைப்பார், பூலோకంలో தான் இங்கே மனுஷ சரீரంలో தான் உபதேசம் டீச்சிங் தவிர அங்கெல்லாம் கிடைக்காது. அதனால் அந்த லெவலில் இருக்கிற கருட பக்ஷி ரூபத்தில் இருக்கிற அந்த லோகம், உரகன்னா பாம்புகள், வாசுகி பெரிய பாம்புகள், நாகலோகம், பக்ஷிலோகம், கந்தர்வ கிண்ணரா கிம்புருஷா, நிறைய அப்சரஸ் நிறைய பேர் இருக்காங்களே கேட்டகரிஸ், வசுலோகம், சித்தர்கள், இவங்க எல்லாரும் சுர தேவதைகள் எல்லாரும் பூஜிப்பான். எந்த ஒரு குரு யாராவது சந்திச்ச, அதனால் அப்படிப்பட்ட குரு யார் நம்மக்கிட்ட நமக்கு தரிசனமாக அது கொடுப்பாரா இல்லையா? அதனால் நாரதர் போனால் எங்கே போனான்னு எல்லா ராட்சசர்களும் எல்லோரும் கூட மதிப்பாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க, அவர் சொன்னது கேட்பாங்க. குரு இதோடு இன்றைக்கி நிறுத்துகிறோம். ஸோ அந்த முக்கியமான அர்த்தத்தோடு கூடி இருக்கிற விஷயத்தை நீங்கள் முடிவு செஞ்சார். அடுத்த வாரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.